காலை வணக்கம் நண்பர்களே. சேர்ந்தே போன்ற பயணத்தில் இன்றைக்கி நாள் 7. இன்றைக்கி காலை தூங்கி ஏஞ்சி முடிச்சோன்னா மூஞ்செலாம் கழுவிட்டு பல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாதாம் வால்நட் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஜிம்முக்கு போனோன்னா நேராக லேட் அண்ட் பை ஒர்க் அவுட். லேட்டுக்கு என்னென்ன ஒர்க் அவுட்லாம் போட்டோன்னா கேபிள் ரோயிங், தம்பிள் ரோயிங், அடுத்தது சீட்டட் கேபிள் ரோயிங், டெட் லிஃப்ட்டு, அடுத்தது பார்பல் பைசப் கல் பைக்கு, அடுத்து ஹேமர் கல், அடுத்து ப்ரீச்சர் கல். இந்த ஒர்க் அவுட்லாம் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதுனால நான் எல்லா நாளும் சிக்கன் வாங்குவேன். ஆனால் இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ நான் வந்து பெருமாளை சாமி கும்பிடுவேன்றதுனால நான் சனிக்கிழமை கோயிலுக்கு போவேன்றதுனால நான் இன்றைக்கி சிக்கன் வாங்கலை. சிக்கனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா 250 கிராம் பன்னீர் வாங்கிட்டேன். ஏன்டா திடீர்னு கோயிலுக்கு போகிறத பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் வந்து நீங்கள் கோவிலுக்கு போகிறதுன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது என்னோட இந்து நண்பராக இருக்கட்டும், முஸ்லீம் நண்பர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவ நண்பர்களாக இருக்கட்டும். இப்போ இந்து நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பெருமாள் கோயில் போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் போவாங்க. என் முஸ்லீம் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நமாஸ் பண்ண போவாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ நண்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க. ஒரு வாரத்தில் வந்து 7 நாள் இருக்குது. 7 நாளுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒர்க் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 நாள் வேலைக்கு போவோம், சிலர் 7 நாள் வேலைக்கு போவாங்க. எல்லா நாளும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும், என்னென்னமோ இருக்கும். ஆனால் வாரத்தில் ஒரு 1 ஹவர் நீங்கள் போய் கடவுளை ப்ரே பண்ணிங்க அப்படின்னா அந்த நாளே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரஸ்ட் மீ, வீக்லி 1 டே மட்டும் கோவிலுக்கு போங்க, ப்ரே பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீக்கே உங்களுக்கு நல்லபடியாக போகும். அது நான் ஷூரிட்டி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வாக்கிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நைட்டு 12 மணிக்கு அப்புறம் வீட்டில் முட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் தோசை எதுவுமே இல்லை, கடையில் போயிட்டு 2 தோசை கறி குழம்பு வாங்கி டின்னரை முடிச்சு நம்மளோட டார்கெட்டே 82 kgsலேருந்து 75 kgs வரும். கன்சிஸ்டன்சியாக இருப்போம். நாளைக்கு சந்திப்போம். வரட்டா மக்களே, பாய் பாய்.